பாடலாக மூன்றாவது பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கு என்ற ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை நாம் யாரும் எழுந்து பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தில் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தில் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கே ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கே இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் வெள்ளையாம் எங்களுக்கு இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் வெள்ளையாம் எங்களுக்கு எத்தனை மாதயவு கிருபை எத்தனை ஆச்சரியம் எத்தனை மாதயவு கிருபை எத்தனை ஆச்சரியம் இன்று தினமதிலும் பொருளித்து கூடவும் நாமத்தினால் இல்லை தினமதிலும் பொருளித்து கூடவும் நாமத்தினால் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரில் வேறொரு தேற்றமில்லை பரனே நீரில் வேறொரு தேற்றமில்லை பரனே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தில் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தில் மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது சங்கீத புத்தகம் 135வது சங்கீதம் 1 முதல் 21 முடிய அனைவரும் மாறி மாறி வாசிப்போம். பக்கம் 754வது பக்கம் 135வது சங்கீதம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது.
கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழுப்ப பண்ணி மலையுடன் மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டகசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். எகிப்து தேசமே, உன் நடுவில் பார்வோன் மேலும் அவருடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் கானானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து கர்த்தாவே உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயிலை சுவாசம் இல்லை. இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆரம் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நாம் யாவரும் மனதால் படிப்போம். இப்பொழுது ஆரம்ப ஜெபத்தை ஒரு மாசிலாமாய் அவர்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொண்டேன். நாம் யாவரும் மனதால் படிப்போம். நாங்கள் ஒருமித்து நோக்கி கூப்பிடும்படியாகவும் பேசும்படியாகவும் உங்க சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் தாமே பேர் பேராக குடும்பமான ஆசிரியர்கள் ஜெபிக்கிறோம். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஏற்றிய வேளையிலே ஆண்டவர் தாமதமின்றி எங்களோடு சேர்ந்து ஆண்டவர் இந்த நல்ல ஆராதனை கலந்து கொள்ள முடியாத கிருபை செய்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை விசேஷமாக ஆண்டவரே இந்த முழு இரவு ஜெபத்தை உங்களுடைய கிருபையினாலும் எங்களுக்கு முன்னமே நீ ஆயத்தப்படுத்தின நாளிலே தேவரே ஒழுங்கரமாக நீ ஆயத்தப்படுத்தி உங்களுடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவர் பிள்ளைகள் உங்களை எங்களை அழைத்து வந்து உங்களுடைய பரிசுத்த இந்த ஆலயத்திலே கூடிய செய்தவர்கள் தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எத்தனையோ கிடைக்காத மாபெரும் சாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற தயவுக்காக மறுபடியும் சமூகத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனை முழுவதுமாக ஆண்டவர் நீதாமே எங்களுக்கு நடத்தி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியின் அசைவாடலே நான் உணர்படியாக கிருபை செய்யுங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய பலத்தினாலே இடையேற்றம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்பா. உங்களுடைய ஆவியினாலே ஒவ்வொரு நிரப்ப ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் சமத்தினால் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு தடங்களாக எங்களுடைய பாவங்கள் இருக்குமேயானால் என் ஆண்டவர் எங்களுக்காக இந்த கல்வாரி சிலுவை ரத்தத்தினாலே என்னை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு வேண்டிய ஞானத்தையும் புத்தியும் பலத்தையும் தர ஜெபிக்கிற மாட்டவரே. ஆண்டவர் தாமே தொடர்ந்து எங்களோடு இருந்து நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நீ நடத்தி ஒரு நாம மாத்திரமே மேம்படும்படியாக கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே மிக தாழ்மையாக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த இரவுகளிலே நன்றி செலுத்தும் இரவாக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ இரவுகள் நமக்கு சிரமத்தை கொடுத்திருக்கும். எத்தனையோ இரவு தூங்காமல் இருப்போம். இந்த இரவு ஆசீர்வாதம். யாக்கோபுக்கு பகலிலே போராட்டம், அதனால இரவில் ஆண்டவரோடு போராட்டம். நம்முடைய வாழ்க்கையிலும் பகல்ல போராட்டம் இருக்கு. அதனால இந்த இரவு ஆண்டவரோடு போராடும் போது அந்த பகல் போராட்டம் என்ன செஞ்சிடும், எல்லாம் ஓய்வு. ஆண்டவருக்கு ஏற்பட்ட பகல் போராட்டம்லாம் ஓய்ந்ததுக்கு காரணம் இரவிலே அவர் பிதாவோடு சஞ்சரித்தார். இரவு முழுவதும் அவர் சொல்லுங்க. எப்படி இரவு முழுவதும் சொல்ல முடியும்? கொஞ்ச நேரம் ஜோம்னாலே என்னென்ன காரியமும் ஞாபகம் வருது. என்ன கொஞ்ச நேரம் நம்ம ஜோம் பண்ணா என்ன விஷயமும் வருது. கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணி பாருங்க, நாளைக்கு நம்ம என்ன வேலை செய்யணும், நாளைக்கு எங்க போகணும், எங்க வரணும், என்ன சமைக்கணும் அப்படி ஞாபகம் வரும். இல்லையா? நாளைக்கு இருந்து கொடுத்து நமக்கு அவ்வளோ
கொஞ்ச நேரம் ஜோம் பண்ண முன்னாடி பல நினைப்பு வரும். நமக்கு வர சொல்லியிருந்தாங்க அங்கே போகணும், வேலைக்கு இருக்காங்க அப்படி நமக்கு நினைப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு இரவு முழுவதும் ஜோம் பண்ணும் பொழுது எந்த இடை வேற எதுவுமே வரல. எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்ச நேரம் பகல்ல ஜோம் பண்ணும் போதே நிறைய நினைப்பு வருது, குழப்பம் வருது. இரவு ஜோம் பண்ணும் பொழுது யோசிச்சு பாருங்க, இரவு முழுவதும் ஜோம் பண்ணும் பொழுது அவருக்கு எந்த மனசுல குழப்பமும் வரல. அவரு அப்படியே உட்கார்ந்து பிதாவை நோக்கி இரவு முழுவதும் ஜோம் பண்ணாருன்னா அவருக்கு என்ன ஜோம் பண்ணிருப்பாரு யோசிச்சு பாருங்க. நான் கண்டிப்பா ஆண்டு பாட்டு பாடிக்கிறேன், சந்தேகம் கிடையாது. திருப்பதி எழுதுறாங்க இயேசுவான பாட்டு பாடுறோம். அதனால இரவு முழுவதும் ஒரு பிதாவை நோக்கி அப்படியே மண்டாடிட்டு இருக்கு. நமக்கும் அந்த அனுபவம் தேவை, அந்த அனுபவம் தேவை. பகல் போராட்டம் ஓயணும்னா என்ன, பகல் போராட்டம் நம்ம வாழ்க்கையில ஓயணும்னா இரவு போராட்டம். வசந்த இரவு வாசிங்க, சங்கீதம் 30 இரவு வாசிங்க. அது போது வராங்க. நான் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். சாயங்காலத்தில் அழுகை தங்குமா? என்ன சாயங்காலத்தில் அழுகையா இருக்குமா? விடிய காலத்துல என்ன களிப்பு? எப்படிப்பட்ட ஆச்சரியமான தேவன் பார்த்தீங்கன்னா, சாயங்காலத்தில் அழுகே இருக்குமா? விடிய காலத்தை பார்த்து ஆண்டவர் எப்படி மாத்திடுவாரு? களிப்பா மாத்திடுவார் சார். அதாவது அழுகை களிப்புக்கும் வித்தியாசம் பாருங்க. அழுகை நீக்குவார்னு சொன்னா கூட பரவாயில்ல. என்ன ஆண்டவர் அழுகை சாயங்காலத்துல நீங்க அழுவீங்க, காலையில அழமாட்டீங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சாயங்காலத்துல அழுவீங்க, காலையில எந்திரிச்சுவீங்க, களிப்பா இருப்பீங்க அப்படின்னு. ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு இரவு போதும். அந்த இரவு இந்த இரவு. நான் ஆண்டவர் போகும்போது மழைக்காலம் 2 நாட்கள் சொல்லிட்டு அந்த குளத்தை பார்த்துட்டே போனேன். மனசு ரொம்ப கஷ்டமா. லாஸ்ட் இயர் நான் அந்த குளத்தை பார்த்துட்டு நான் இவ்வளவு நேரம் இருக்கு எனக்கு தெரியும். அதை பார்க்கும்போது எனக்கு மனசு வேதனையா இருக்கும். ஆண்டவரே இப்படி காஞ்சி கிடக்கு, மக்கள் எல்லாம் விவசாயத்துக்கு தண்ணிக்காக கஷ்டப்பட்டு எப்போ நேரம் உங்களுக்கு குளம் யோசனை போகுது. இன்னைக்கு காலையில் போகும்பொழுது குளம் நினைச்சிருக்கு. ஆண்டவர் நம்ம சாயங்காலத்தில் அழுறோம், காலையில் என்ன உண்டாயிருக்கு? களிப்பு உண்டாயிருக்கு. நான் அந்த குளத்தை பார்த்த உடனே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. நான் பாட்டு பாடிட்டே தான் போற வரைக்கும் உண்மையிலே சொல்றேன். அந்த போய் அங்கே என்ட்ராக வரைக்கும், உள்ள சர்ச்சுக்குள்ள என்ட்ராக வரைக்கும் நான் ஆண்டவர் குதிச்சு பாடிட்டே போனேன். என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற எவ்வளவு நாள் போதும்? எவ்வளவு போதும்? ஒரு இரவு போதும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ பெருசா நம்ம யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கு ஒரு இரவு போதும். சாயங்காலத்துல நீங்க அழுவீங்க, சாயங்காலத்துல அழுதுட்டே இருப்பீங்க, படுக்கை போகும்போது அழுதுட்டே போவீங்க. தாவீதை போல நம்முடைய கண்ணீரல்னால நம்முடைய தலையணை என்ன செய்யலாம்? நினைக்கலாம் சாயங்காலத்துல போகும்போது. ஆனா விடிய காலத்துல என்ன உண்டா? களிப்புண்டா. எத்தனை பேர் இரவுல அழுதுட்டு தூங்கிருக்கீங்க? எத்தனை பேர் அழுதுட்டு தூங்கிருக்கீங்க? உங்க இரவு எத்தனை பேர் வந்து அழுது தூங்காம இருக்கீங்க? யாக்கோபுக்கு பகலில போராட்டங்க, இரவு போராட்டத்துல வாழ்க்கை மாறிச்சு. இந்த இரவு போராட்டம் விசுவாசத்தோடு வந்திருக்கீங்களா? நானும் விசுவாசத்தோடு இருப்பேன். இந்த இரவு போராட்டம் பகல் போராட்டத்தை என்ன செய்யும்? மாற்றும். விசுவாசம் தான். சாயங்காலத்தில் அழுக, பகல்ல கழிப்பு. நல்ல சங்கடமான இரவுகள் எத்தனை பேருக்கு கடந்து போயிருக்கும்? ஆனா சில நேரத்தில் தூங்காம அழுதுட்டு இருக்கேன். இரவு முழுவதும் தூங்காம இருக்கு.
வாழ்க்கையில சில நேரத்துல கஷ்டமான சூழ்நிலை, ஸ்பைசர் தமிழ்ல இருந்து நாங்க போயிட்டு வரும்போது சில டிக்கெட் கிடைக்காது. என்னதான் அப்புறம் ஜிசி தான் பாத்ரூம் பக்கத்துல. எப்படி வருது? பாத்ரூம் பக்கத்துல. நம்ம சும்மா அங்க கண்ணை சாட்டோம்னா அப்பதான் வருவோம், காலேஜ் வருவோம். பாத்ரூம் அவ்வளவு அதான். தூங்க முடியுமா சொல்லுங்க? தூங்க முடியுமா? தூங்க முடியாது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். எத்தனையோ இரவு நம்முடைய வாழ்க்கையில பாரமான இரவா இருந்துட்டு கூடும். இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு வாழ்க்கையில அழுதுருப்பீங்க தூங்காம? உங்க வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை பார்த்து, குடும்ப சூழ்நிலையை பார்த்து, உங்க வாழ்க்கையில போராட்டத்தை நீங்க கண்டிப்பா இருக்கலாம். என்ன அழுதுருக்கலாம், குழம்பிருக்கலாம். தேவனோடு நம்ம இருக்கிற இரவு, தேவனோடு நம்ம இருக்கிற இரவு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திர ஜெப இரவு முன்னாடி மழை கொடுத்தாரு. நீ உண்மையான சோத்திரத்தோடு வா, வருவ. என்ன உண்மையான சோத்திரத்தோடு தான் நீ வரணும். நான் நிறைவாதான் நீ இந்த ஜபத்தை கலந்து வரணும். நீ நிறைவாதான் இருதயத்தை நிறைய பூரிக்க வச்சுதான் இங்க நன்றி சொந்த வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எடுத்துட்டாரு. மழையை கொடுத்தாரு. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவருங்க. ஆண்டவர் வினோதத்துல, அதாவது நம்ம சௌதம் காண சொன்னாங்க, நீங்க நன்றி செலுத்தும் ஒரு நாளை கொண்டாடுங்க. நாளைக்கு 15ஆம் தேதி எல்லாரும் தேங்க்ஸ் கிவிங் டே. நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் ஆன்லைன் பிரேயர். அதனால இது தேங்க்ஸ் கிவிங் ஆன்லைன் பிரேயரா இருக்கட்டுமே அப்படின்னு தான் நம்ம இப்படி வச்சோம். அது உண்மையாவே தேங்க்ஸ் கிவிங் ஆன்லைன் பிரேயர் தான். இது சந்தேகமே கிடையாது. ஏன்னா சந்தேகமே கிடையாது. அதனால இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் காட்டிய கருணை, இரக்கம், அவர் செய்த நன்மைகள், ஆச்சரியமான வழிநடத்தல் எல்லாத்தையும் இந்த இரவு முழுவதும் நடக்கிறோம். 2024 வருஷம் முழுவதும் ஆண்டவர் செய்த நன்மைகள் நினைச்சீங்களோ இல்லையோ, என்ன யோசனை வந்துச்சோ வரலையோ, அவர் செய்த நன்மைகள் ஞாபகத்துக்கு வந்துச்சோ இல்லையோ, ஆனா இந்த இரவுல காலைல 5 மணி வரைக்கும் கூட்ட வண்டியில நடக்க யாரும் போக மாட்டேங்கிறது. என்ன அதனால காலை அந்த பெரிய கருத்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் வாழ்க்கையில் அந்த பெரிய கருத்து, உங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய கருத்து செய்வார். என்ன ஆண்டவரை நமக்கு விசுவாசியம் போறதுக்கு அவர் என்ன கெட்டவர்? என்ன அவர்கிட்ட என்ன இல்லை? அவர் என்ன ஏமாத்தினாரா? நம்மளை கைவிட்டு இருக்காரா? இல்லையே, ஒருபோதும் இல்லையே. அந்த ஆண்டவர் நம்பலாமே, கண்டிப்பா நம்பலாமே. என்ன அதனால இந்த இரவு பொழுது ஆண்டவர் துதிக்க இருக்கிறோம். முதலாவது ஒரு பாட்டு ஒன்று பாட போறோம். இங்கே மொபைல் வச்சிருக்கீங்க, அந்த பாட்டு இருக்கும். இந்த பாட்டுக்குள்ள இருக்க ஏகவாகிற தந்தை அப்படி இது மாத்திரம் போதுங்க அந்த பாட்டு. சரிங்களா? அந்த பாட்டு பாடலாம். முதலாவது ஆண்டவருடைய நாமத்தை குதிச்சு பாடணும். அதுக்குள்ளதான் அவருடைய வாக்குறதுக்கு இருக்கு. எங்க இருக்கு வாக்குத்தம்? அவருடைய நாமத்துல தான் இருக்குது. அவருடைய நாமம் என்ன? அதுலதான் அவருடைய வாக்குத்தம். வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு.